பிரியமானவர்களே, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று அடிக்கடி நீங்கள் சொல்லுகிற ஒரு நபராக இருக்கிறீர்களா? என்னோடு கூட நிற்க வேண்டியவர்களே என்னோடு கூட என்னை புரிந்து கொண்டு நிற்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? நான் நன்மைக்காக தான் செய்கிறேன், நல்லதையே செய்கிறேன், நான் நல்லதையே சொல்லுகிறேன், ஆனாலும் நான் சொல்லுகிறதையும் செய்கிறதையும் எப்பொழுதுமே தவறாக புரிந்து கொண்டு என்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இதே சூழ்நிலைகளுக்குள்ள தான் நடத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையில் ஏலோய் ஏலோய் லாமா சபாத்தானே என்று சொல்லி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கர்த்தர் உரத்த சத்தமாய் அங்கே ஆண்டவரை நோக்கி, பிதாவை நோக்கி பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அங்கே இருந்தவர்களோ அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் அந்த எலோய் எலோய் என்கிற வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டு, ஒருவேளை அவர் எலியாவை கூப்பிடுகிறார் போல இருக்கு, ஒருவேளை எலியா வருகிறாரா பார்க்கலாம், கவனிங்க எலியா வருகிறாரா என்று பார்க்கலாம் என்று சொல்லிட்டு அவரை பரிகாசம் பண்ணும்படியா அவர் எலியாவை கூப்பிடுகிறார் என்று சொல்லி அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் பரிகாசம் பண்ணதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய மரண தருவாயில மாத்திரம் அவரை தவறாக புரிந்து கொள்ளவில்லை, அவரை சிலுவையில் மாத்திரம் ஜனங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளவில்லை. ஈவன் அவர் பிறந்து 12 வயதில் தேவாலயத்தில் அவர் தொலைந்து போயிருக்கிற சூழ்நிலையில் கூட அவரை புரிந்து கொள்ளாமல் மரியாளும் தேவப்பிள்ளைகளை யோசேப்பும் தேடுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியாதா நான் என் தகப்பனுடைய வேலையாக இருக்க வேண்டும் இருக்கிறேன் என்று சொல்லி தேவப்பிள்ளைகளை அவர் எதற்காக வந்தார், அவர் எதற்காக பிறந்தார் என்று சொல்லி ஈவன் பெற்றோர்கள் கூட புரிந்து கொள்ளாமல் அவரை எங்கெங்கேயோ தேடினார்கள். ஆனால் அவரோ தகப்பனுடைய வேலையாய் தேவாலயத்தில் வேத வசனங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அப்படி ஊழியம் முழுவதுமாய் கூட, அப்படி ஊழிய காலம் முழுவதுமாய் கூட அவர் அநேகருக்கு பிசாசுகளை ஓட்டி அற்புதங்களை செய்யும் பொழுது எல்லாரும் அவரை தவறாக புரிந்து கொண்டு பிசாசின் வல்லமையினால தான் அவர் இதெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி பரிகாசம் பண்ணார்கள். அவரை புரிந்து கொள்ளவில்லை. பாவிகளோடு கூட அவர் உட்காரும் பொழுது, பாவிகளோடு கூட அவர் பேசும் பொழுது அவருடைய அன்பை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, அவர் இரட்சகர் என்று யாரும் புரிந்து கொள்ளவில்லை. யாயிருடைய மகள் மரித்து போயிருக்கும் பொழுது, லாசரு மரித்து போயிருக்கும் பொழுது அவர்கள் மரிக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இதோ நான் வந்து எழுப்புகிறேன் என்று சொல்லும் பொழுதும் யாரும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அநேக காரியங்களை அவருடைய வாழ்நாள் முழுதும் பிள்ளைகளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இருந்தது. அவரோடு கூட இருந்தவர்களை அவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, யார் உங்களை புரிந்து கொள்ளுகிறார்களோ இல்லையோ, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை என்ற சூழ்நிலையை தன்னுடைய 12 வயதிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் அனுபவித்த இயேசு உங்களை புரிந்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உடைய பெயின் என்னன்ட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரியே, உன்னை புரிந்து கொள்ள ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னுடைய பெருமூச்சுக்குரிய அர்த்தத்தை, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தை, உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்குரிய அர்த்தத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு பலனை கொடுப்பது மனுஷன் அல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். மனிதர்கள் உங்களை புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். தைரியமா கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற அந்த உணர்த்துதலின்படி நீங்கள் செய்கிற காரியங்களை செய்யுங்க. அவர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை கனப்படுத்துவார். God bless you.